subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. பூசி பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. பூசி பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவில் நிரம்ப பலியில் ஒப்பு கொடுப்போமே. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இன்றைய திருப்பலிக்கான வருகை பல்லவி பிலிப்பியர் 4வது பிரிவு 4-5 வசனங்கள். ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்று பவுலடியாரின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் தேவையில்லாமல் கவலைப்பட்ட நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாம், இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உம் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான
வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10. அந்நாள்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லிலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஒடுக்கப்பட்டோருக்கான நீதி நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவினை அளிக்கின்றார். சிறுபட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அன்னாதை பிள்ளைகளின் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில்
ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 2 முதல் 11 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொடுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நானிலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13 முதல் 18 முடியவுள்ள இறை வார்த்தைகளின் இறை சொற்றர்களின் அடிப்படையிலே நான் சொல்லுகிற சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. இயேசுவே நீரே இறைவனின் செம்மறி. இயேசுவே நீரே இறைவனின் செம்மறி. நீரே உலகின் பாவங்களை போக்குபவர். நீரே உலகின் பாவங்களை போக்குபவர். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, நான் திருப்பலியின் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த திருவருகை காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறாகிய இந்த ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று திரு அவை சொல்லுகிறது. புனித அவிலா தெரசம்மாவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த அவிலா தெரசம்மா உயிரோடு இருந்த பொழுது துறவு மடத்து தலைவர்கள் மற்றும் குருக்கள், ஏன் ஆயர்கள் கூட அவரை சந்தித்து ஆலோசனை பெற வருவார்களாம். ஒரு முறை ஒரு குரு அவரிடம் வந்தார். வாடிய முகத்தோடு வந்தார். மிக சோகமாக வந்தார். அவர் தன் வாழ்வின் கவலைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விடாமல் சொல்லத் தொடங்கினார். நேரம் நீண்டு கொண்டே போனது. அவர் நிறுத்துற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் அவிலா தெரசாவே தடுத்து நிறுத்தி, ஃபாதர், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குவேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். டு யூ பிலீவ் தட் ஜீசஸ் லவ்ஸ் யூ? இயேசு உங்களை அன்பு செய்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார். ஆமாம் மதர், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அந்த நல்ல செய்தியை முதல்ல உங்கள் முகத்துக்கிட்ட சொல்லுங்க. ஏனென்றால் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. பெரியமானவர்களே, அருங்கொடை இயக்கத்தில் ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு பாட்டு பாடுவார்கள். நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். மகிழ்வுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். மகிழ்வுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு என்னை அன்பு செய்கிறார். பிரியமானவர்களே, அசிசி நகர் பிரான்சிஸை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அவர் சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லேலூயா தான் பாடலாக இருக்க வேண்டும்.
நம்ம நினச்சிக்கிறோம் அல்லேலூயாங்கிற வார்த்தை வந்து பெந்தகோஸ்து சபைக்காரங்களுக்கு தான் சொந்தம்னு இல்லை. அல்லேலூயா என்ற வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தை. 3 வார்த்தைகளின் தொகுப்பு தான் அந்த அல்லேலூயா. அது என்ன 3 வார்த்தைகள்? ஹல்லல், லூ, யாவே. இந்த 3 வார்த்தைகளின் தொகுப்பு தான் ஹல்லேலூயா. ஹல்லல் என்றால் போற்றுகிறோம், லூ என்றால் உண்மை, யா என்றால் யாவே. யாவே கடவுளே உம்மை போற்றுகிறோம், அதுதான் ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லேலூயா தான் இருக்க வேண்டும். பேய்கள் தான் வாடிய முகத்தோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் தானே? பிரியமானவர்களே, மகிழ்ச்சிக்கு எதிர்ப்பதம் வந்து கவலை அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில் கவலை கிடையாது, அவிசுவாசம், அவநம்பிக்கை தான். கவலையும் பயமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயமும் கவலையும் ஒரு வீட்டை நோக்கி வந்தன. அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க 2 பேர். ஒருத்தரோட பேர் விசுவாசம், இன்னொருத்தரோட பேர் நம்பிக்கை. வீட்டு கதவை வந்து தட்டினாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் யார் அது அப்படின்னு அதட்டிக்கிட்டே வந்து கதவை திறந்து பார்த்தாங்களாம். அந்த கவலையும் பயமும் ஓட்டமாக ஓடிடுச்சான். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, எந்த மனுஷங்கிட்ட விசுவாசம், நம்பிக்கை, எதிர்நோக்கு இதெல்லாம் இருக்குதோ அங்கே கவலையோ பயமோ இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த அசிசியார் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவை வந்து ரொம்ப இவர் துறவியாக போகிறது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலை. ஆகையினால நீ போட்டிருக்கிற துணியெல்லாம் என்னோடது தான், அதெல்லாம் கொடுத்துட்டு போ, துறவியாக போன்னு சொன்னதுனால அதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு சொன்னாராம், அப்பா நீங்களே இதையெல்லாம் வைத்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி எளிமையை, பாவர்ட்டியை தன்னுடைய மனைவியாக தெரிந்து கொண்டார். இயல்பிலேயே இயற்கையில் இறைவனை கண்டார், பறவைகளில் விலங்குகளில் இறைவனை கண்டார். பிரியமானவர்களே, மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. 2 கண்ணாடி டம்ளர், ஒரு 2லேயுமே டம்ளரில் வந்து பாதி தான் தண்ணி இருக்குது. 2 பேர் அதை பார்க்குறாங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் பாதி அளவு தான் தண்ணி இருக்குது. 2 பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஆஹா பாதி டம்ளர் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். இன்னொருத்தர் பாதி எம்டியாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டார். ஆகவே மகிழ்ச்சி என்பது அவருடைய மனநிலையை பொறுத்தது. கடவுள் மீது உள்ள ஆழமான விசுவாசம்தான் மகிழ்ச்சிக்கு உண்மையான ஒரு காரணம். அபகூக்கு புஸ்தகத்தில், பழைய ஏற்பாட்டில் 3வது அதிகாரம் 17வது வசனம், அங்கே அந்த அபகூக்கு புஸ்தகத்தை எழுதினவருடைய பெயரே அபகூக்கு தான். அவர் சொல்கிறாரு, அவர் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக 6 நஷ்டங்கள். முதலாவது அத்திச்செடி வச்சார், ஒன்றுமே பலன் கொடுக்கல. 2வது திராட்சை பயிர் செஞ்சார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பயனில்லை. ஒலிவக்கன்று வச்சார், எல்லாம் ஃபெயிலியர். அடுத்ததாக கோதுமை பயிர் செஞ்சார், ஒன்றுமே விளையலை. 5வதாக நிறைய ஆடு வாங்கி வளர்த்தினார், எல்லா ஆடுகளும் செத்து போச்சு. கடைசியாக மாட்டு பண்ணை வைக்கிறார், மாட்டு பண்ணையில் எல்லா மாடுகளும் செத்து போயிருச்சு. 6 வகையான நஷ்டங்கள். ஆனால் 18வது வசனத்தை சொல்லுவார், ஆனாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். ஆழமான விசுவாசம் யாருக்கிட்ட இருக்குதோ, கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை இருக்குதோ, அவங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு அர்ஜென்டினா நாட்டிலே ஒரு இளம் அருள் சகோதரி கேன்சர் வியாதியில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செத்து கொண்டு இருக்கும்போது கூட ஒரு முகத்தில் சிரிப்போடு அவங்க அந்த உலகத்தை விட்டு போனாங்க.
அது அந்த படம் ரொம்ப வைரல் ஆச்சு. ஆகவே யாருக்கிட்ட அதிக ஆழமான நம்பிக்கை அல்லது விசுவாசம் இருக்குதோ அவங்க எப்போதும் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய மகிழ்ச்சி எதில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது யோவான் நற்செய்தி 3வது பிரிவு 29:30 பின்வருமாறு கூறுகிறார். யோவான் நற்செய்தி 3வது பிரிவு 29:30. மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார், அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது, இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், என் செல்வாக்கு குறைய வேண்டும். யோவான் நற்செய்தி 3வது பிரிவு 29-30 பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானை போல பிறரை மகிழ்வித்து மகிழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புனிதை சிறுமியாக இருந்தபோது கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்டார். நான் மோட்சத்தையும் பார்க்கணும், நரகத்தையும் பார்க்கணும், எனக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு. கடவுள் ஒரு சமனசை அனுப்பினார். இந்த சிறுமியை கூட்டிகிட்டு போனார். முதல்ல எங்கே கூட்டிகிட்டு போனார்னா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். நரகத்தில் என்ன காட்சின்னு கேட்டால், எதிரும் புதிருமாக பந்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அருமையான உணவு ஒவ்வொருத்தருடைய தட்டிலும் பரிமாறப்பட்டிருக்கிறது. ஆனால் கையில் எடுத்து சாப்பிட முடியல. ஏன்னு கேட்டால் எல்லாருடைய கைகளிலும் நீளமான கரண்டியை கட்டிவிட்டார்கள். கையை நீட்டினா கரண்டி அங்கே போய் நிற்கிது. அவங்க சாப்பிட்லான்னு கையை நீட்டினா அந்த கரண்டி இங்கே வந்து நிற்கிது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இதுதான் நரகம். மோட்சம் அங்கேயும் இதே காட்சி தான். ஆனால் அங்கே ஒரே சந்தோஷம். இந்த பக்கம் இருக்கிறவங்க கையை நீட்டினா சாப்பாடு அந்த பிளேட்டுக்கு போகுது, அந்த சாப்பாட்டை எடுத்து ஊட்டி விட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க கையை நீட்டுறாங்க, கை இந்த பிளேட்டுக்கு வருது, அந்த கரண்டியில் அதை எடுத்து ஊட்டி விடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பகிர்ந்து கொண்டார்கள். ஒருத்தர் மகிழ்வித்து மகிழ்ச்சி கண்டார்கள். இதுதான் மோட்சம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸுக்காக நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம், என்னென்னவெல்லாமோ ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நமக்கு அதிகம் தேவைப்படுவது நல்ல ஒரு ஒப்புரவு சாதனம். கடவுளோடும் பிறரோடும் ஒப்புரவாகிய நிலையில் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையில் இறைவனை காண வேண்டும். பறவைகளிலும் விலங்குகளிலும் இறை பிரசன்னத்தை உணர வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் நமக்காக இந்த அழகான உலகத்தை படைத்திருக்கிறார். அவர் நல்லவர். நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்குத்தான் என்ற ஆழமான ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் போற்றுவோம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். இன்றைய திருப்பலியினுடைய வருகை பல்லவி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது திருவசனம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். மீண்டும் கூறுகிறேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆகவே இதை நாம் உள்ளத்தில் இருத்தி தியானிப்போம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். ஒன்றாய் வாழ்வொரு
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்கவும் இவ்வுலகத்துக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். புனித திரவையை சந்தித்து அதை என்றும் காத்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ரோமை ஆயரையும் நமது தள ஆயரையும் அனைத்துலக ஆயர்களையும் அருள் கொடைகளால் நிரப்பியருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வாழும் இந்த காலத்தில் ஆண்டவரது அருள் காவலால் அமைதி நிலவ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஆளும் பொறுப்பில் உள்ளோர் மக்கள் அனைவரின் நலனை பேணுமாறு எங்களுடைய உள்ளங்களை உமது திருவுருளத்திற்கு ஏற்ப வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிணிகளை அகற்றி பசியை போக்கி இன்னல்கள் அனைத்தையும் நீக்கிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடக்குமுறைகளால் அவதியுறும் அனைவரையும் கனிவுடன் விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதர் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரின் அன்புக்கு சாட்சிகளாக நாங்கள் அனைவரும் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, வருகையின் போது நாங்கள் அனைவரும் விழிப்போடு இருப்பதை காணுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்டிலே மத சார்பற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும். அன்றாடம் காட்சிகள் ஏழைகள், எளியவர்கள், சிறுபான்மையினர் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். என்றென்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவாம், எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிபெற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மை மகளித்தார். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மை மகளித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னை இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னை இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். திராட்சை செடியின் பயனும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை நமக்கு பிரகடிக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக முடிய மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு
பலியாக ஒப்புக்கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தான். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களில் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அளித்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த அருள் கொடைகள் வர இருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் ஆமேன் என்று சொல்லி அந்த ஆசிரியரை உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. எப்பொழுது மகிழ்ச்சியாயிருக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.